வெல்கம் பேக் டு ஓல்ட் டிசிட் சேனல். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தது போல் அடுத்த லக்கி ட்ராவுக்கு இந்த வீடியோ கேசட் ரிவைண்டர், இந்த ஜேவிசி வீடியோ கேசட் ரெக்கார்டர், ஸோ இதெல்லாம் வந்து 15ஆம் தேதி உள்ள லக்கி ட்ராவில் நம்ம ஃப்ரீ கிஃப்டாக கொடுக்க போகிறோம். என்கிட்ட நிறைய பேர் இந்த ரிவைண்டர் இருக்குது, ஸோ அது எப்படி ஒர்க் பண்ணணும்னு தெரியல, அது ப்ராப்ளத்தில் இருக்குது, அதை எப்படி சர்வீஸ் பண்ணணும்னு சொல்லி தெரியல, அதுக்கு வீடியோ போடுங்கன்னு சொல்லி கேட்டீங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஃபஸ்ட்டில் இந்த ரிவைண்டரில் என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். மோஸ்ட்லி எல்லா ரிவைண்டர்லையுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 3 பட்டன் இருக்கும். ஸ்டாப், ஃபார்வர்ட், ரிவைண்ட், இந்த மாதிரி 3 பட்டன் இருக்கும். ஸோ இங்கே வந்து 2 வீல் இருக்குது. இது அந்த கேசட்டை ஃபார்வர்ட் பண்ணுறக்கும் ரிவைண்ட் பண்ணுறக்கும் அந்த கேசட்டில் வந்து அந்த ரீலில் ஹோல்டு பண்ணக்கூடிய அந்த வீல். இங்கே ஒரு ப்ரெஸ் பட்டன் இருக்குது பாருங்கள். இது வந்து அந்த கேசட்டை எஜெக்ட் பண்ணி விடுறதுக்கு. இந்த கேசட்டை நம்ம எப்படி மாட்டோம்னா இந்த பக்கம் அடியில் இருக்கணும். இந்த மாதிரி இதுதான் பொசிஷன். இந்த மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி ஸ்லாண்டிங்கில் இருக்கும். இப்படி ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த இது வந்து இப்படி ஓப்பன் ஆகிடும். இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எஜெக்ட் ஆகும். பாருங்க, அப்படி எஜெக்ட் ஆகிட்டு. ஏன்னா நம்ம இதை வந்து நம்ம எடுக்கணும்னா இங்கே ஒரு லாக் இருக்கும். அந்த லாக் எடுத்தால் தான் எடுக்கும். ஸோ இங்கே வந்து இங்கே ஒரு சின்ன ஒரு ப்ரொஜெக்ஷன் இருக்குது பாருங்க. இந்த ப்ரொஜெக்ஷன் வந்து இதுக்கு உள்ளே போய் இந்த லாக்கை எடுத்து விட்டுரும். இது ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடும். அது மாதிரி இங்கே வந்து 2 ஹோல்டர் இருக்குது பாருங்கள். இந்த இருக்குது, இங்கே ஒரு ஹோல்டர் இருக்குது, இங்கே ஒரு ஹோல்டர் இருக்குது. அது வந்து இந்த கேசட்டை அப்படி ஹோல்டு பண்ணி பிடிச்சிக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு பட்டன் இருக்குது. ஸோ இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணியாச்சுன்னா இங்கே வந்து 2 லிவர் வந்து மேலே இங்கேயும் போகும். இங்கே பாருங்கள். ஸோ இது எதுக்குன்னா இந்த ரீல் வந்து இதுக்கு இடையோட ஓடும். இதுக்கு மேலே இதுக்கு கீழே இப்படி தான் ஓடும். ஸோ அந்த ரீலில் ஏதாவது அழுக்குகள் இருந்துன்னா, அதாவது ஃபங்கஸ் ஏதாவது இருந்துன்னா நம்ம இதை இப்படி இந்த மாதிரி ஓடிட்டு இருக்கும்போதே நம்ம இதை ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ப்ரெஸ் பண்ணும்போது இது அசையும், அங்கங்கே அசையும் போது இந்த மேலே உள்ள அழுக்கு கீழே உள்ள அழுக்கு வந்து நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம ரொம்ப நாளாக யூஸ் பண்ணலைன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஆன் பண்ணும்போது ஆன் ஆகாது. ஏன்னா இந்த பெல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்டாகி அப்படியே இருக்கும். நான் இப்போ ப்ரெஸ் பண்ணுறேன், ஒரு சவுண்டு கேட்குது, ஆனால் இங்கே எந்த வீலும் ஒன்றும் ஓடலை. ஸோ இதுக்கு காரணம் என்னென்னா இந்த பெல்ட் வந்து அப்படி ஜாம் ஆகி நிற்கும். நம்ம என்ன பண்ணோம்னா இந்த மாதிரி ஃபார்வர்டில் ரிவைண்ட் ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு தட்டணும், ஓட ஆரம்பிச்சோம். ஸோ இதுவும் ஒரு சர்வீஸ் தான். இங்கே பாருங்கள், இப்போ ஓடுது. இனி பிடிச்சாலும் நிற்காது. இங்கே பாருங்க, இது ஓட ஆரம்பிச்சிட்டு. என்கிட்ட வரக்கூடிய சர்வீஸில் நிறைய இந்த ப்ராப்ளத்தில் தான் இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி 2 தட்டினீங்கனாலே சரியாயிடும். அதுக்கப்புறம் திருப்பி போட்டு ஓடலைன்னா இந்த மாதிரி தட்டிங்க. ஸோ இப்போ இது கரெக்டாக ஓடிட்டு இருக்கு. ஸோ இப்போவும் இது ஓடலைன்னு வச்சுங்க, நம்ம இதை கலத்த வேண்டியதான். இங்கே 2 ஸ்க்ரூ இருக்கும். மோஸ்ட்லி எல்லாத்துலேயுமே இந்த மாடலில் தான் இருக்கும். 2 ஸ்க்ரூ இருக்குது. இது ரொம்ப ஈஸியாக வந்துடும். இந்த பார்ட், இந்த மேலே உள்ள பார்ட் வந்து ஈஸியாக வந்துடும். இவ்வளோ தான் ஒரு ரிவைண்டர். ஒரு மோட்டார் இருக்குது, ஒரு டிசி மோட்டார் இருக்குது. இந்த சுவிட்ச் என்ன பண்ணுதுன்னா, நம்ம இந்த சைடு ப்ரெஸ் பண்ணும்போது மோட்டாருக்கு ஒரு டைரக்ஷனில் டிசி வோல்ட் போகுது. இதை ப்ரெஸ் பண்ணும்போது மாறி போகுது. ப்ளஸ் மைனஸ் மாறி போகிறதுனால மோட்டரோட டைரக்ஷன் மாறுது. ஸோ இதுக்கும் ஒரு பெல்ட் போட்டிருக்கு. இந்த வீல் ஃபஸ்ட்டு வந்து இந்த வீல் தான் ஓடணும். இதை கலத்தி விட்டுறேன் பாருங்கள். இப்போ பாருங்க, இந்த வீல் வந்து இந்த டைரக்ஷனில் ஓடிச்சுது. இப்போ இந்த வீல் இப்படி ஓடும். ஸோ இந்த மோட்டரோட டைரக்ஷன் மாறுது. ஓகே, ஸோ இவ்வளோ தான் இங்கே நடக்கு. ஸோ இதுக்கும் இந்த பெல்ட் வந்து கனெக்ட் ஆகுது. இதுக்கும் இந்த பெல்ட் கனெக்ட் ஆகுது. இதை ஓட்டுறதுக்குள்ளது. இங்கே ஒரு சேஞ்சர் இருக்குது. இந்த பாருங்க, இந்த லிவர் வந்து நம்ம இந்த இப்படி சுற்றும் போது இங்கே வந்து ஜாயிண்ட் ஆகிடும். ஸோ ஜாயிண்ட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா
இந்த இந்த புள்ளியை இங்கே பார்த்து சுத்த விட்டுரும். ஸோ இது இப்படி சுற்றும் போது இது இந்த டைரக்ஷனில் வரும்போது என்னன்னா இது இந்த மாதிரி இங்கே ஜாயிண்ட் ஆகி இது கீழே உள்ள புள்ளி ஓட ஆரம்பிச்சிடும். இது ஓடும்போதே தெரியும். இப்போ இந்த வீலும் இந்த புள்ளியும் ஓடிட்டு இருக்கு, கீழே உள்ள புள்ளி ஓடலை, அதனால இது ஓடாமல் இருக்கு பாருங்க. இப்போ பாருங்க இது மாற்றி சுற்றும் போது இந்த புள்ளி ஓடலை, இது கீழே உள்ள புள்ளி ஓட ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கு தான் இங்கே ஒரு லாக் இருக்கு. நம்ம இந்த டைரக்ஷனில் ஓடும்போது மாறி மாறி ஸோ இந்த பெல்ட் வந்து கொஞ்சம் லூஸாக இருக்கும். ஸோ அதனால கூட அந்த மாதிரி ப்ராப்ளங்கள் வரலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கும் இதுக்கும் உள்ளதில் வந்து இங்கே 2 சின்ன புள்ளி போட்டிருக்கு. இது பாருங்க, இந்த புள்ளி வழியாக தான் இந்த பெல்ட் இங்கே வருது. இது டிரான்ஸ்ஃபார்மர். இங்கே ஏசி வருது, இங்கே டிசி, அதை டிசி ஆக்கி இந்த சுவிட்சுக்கு போய் டைரக்ஷன் ஃபார்வர்டு ரிவர்ஸ் அந்த மாதிரி டைரக்ஷன் மாதிரி இங்கே வருது. கரெக்டான பொசிஷனில் இருந்தால் தான் இதுக்குள்ளே வரும். இந்த பக்கம் பாருங்க, அங்கே ஒரு 2 கம்பி தெரியுது பாருங்க. நான் இதை ப்ரெஸ் பண்ணும்போது அந்த டேப்பை வந்து அது நெருக்குது பாருங்க. இந்த மாதிரி ஓடிட்டே இருக்கும்போதே நான் இதை ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி அதில் இருக்கக்கூடிய அழுக்கை வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். அடுத்த லக்கி டிராவில் இந்த விசிஆரும் ஃப்ரீ கிஃப்டாக கொடுக்க போகிறோம். அதை ப்ளே பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. ஒரு நல்ல விசிஆர். அதாவது பார்த்தீங்கன்னா சில விசிஆரில் வந்து போட்ட உடனே ரெடி ஆகும், நம்ம ப்ளே பண்ணணும். இந்த மாடல் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே அந்த இது எடுக்கு. நான் இப்போ பாஸ் பண்ணி வச்சிருக்கிறேன். நமக்கு தமிழ் புத்தாண்டு 14ஆம் தேதி வாரதுனால இந்த தடவை 15ஆம் தேதி உள்ள லக்கி டிராவை 14ஆம் தேதி பண்ண போகிறோம். ஸோ யார் வந்து அதிர்ஷ்டசாலின்னு சொல்லி பார்ப்போம். உங்களுக்கு மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா நான் அதில் டிஸ்கிரிப்ஷனில் நான் ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணாலே நீங்கள் ஜாயின் பண்ணிடலாம். இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இதை மாதிரி நிறைய வீடியோஸ் வரும். எல்லா வீடியோ உங்களுக்கு ரீச் ஆகுன்னா நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ வர வரைக்கும்